சிஐஎஸ்எஃப்லேருந்து வந்திருக்கக்கூடிய கான்ஸ்டபிள் அண்ட் ஃபயர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ்க்கான வேக்கன்சி வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். டோட்டல் வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1124 வேக்கன்சி வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அண்டு இதுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 25,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு அதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 4/3/2025 அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் சிஐஎஸ்எஃப்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான கான்ஸ்டபிள் அண்ட் ஃபயர் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட்டோட ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணாவே போதும், டேரெக்டாக இந்த பேஜ் வந்துடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் இன்டர்னல் செக்யூரிட்டி ஃபோர்ஸுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுக்காக உங்களுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க. அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. டேரெக்டாக இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு வந்துடும். இதோட லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சென்ட்ரல் இன்டர்னல் ஃபோர்ஸுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரெக்ரூட்மெண்ட்டு கான்ஸ்டபிள் அண்ட் டிரைவர், அதாவது கான்ஸ்டபிள் டிரைவருக்கும் அண்ட் பம்ப் ஆப்ரேட்டருக்கும் அண்டு ஃபயர் சர்வீஸ் இன் சிஐஎஸ்எஃப்க்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3/2/2025 4/3/2025 வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. க்ளோசிங் டேட் வந்து பார்த்திங்கன்னா 4/3/2025 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் சிட்டிசன் ஒன்லி மெயில் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து அவைலபிளாக இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல், அதாவது இதில் மோஸ்ட்டாக வந்து இந்தியன் சிட்டிசன் எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். வேக்கன்சிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள் டிரைவருக்கும் அண்ட் கான்ஸ்டபிள் ஃபயர் எக்ஸிக்யூட்டிவ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. கான்ஸ்டபிள் டிரைவர் டைரக்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டல் வேக்கன்சி 845 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு கான்ஸ்டபிள் டிரைவர் பம்ப் ஆப்ரேட்டர் டிரைவர் ஃபார் ஃபயர் சர்வீஸ்க்கு டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 279 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து 1124. அது மட்டும் இல்லாமல் இது யூஆர், எஸ்சி, எஸ்டி, ஓபிசி இதில் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசர்வேஷனில் வந்து எந்தெந்த கேஸ்ட்டுக்கு வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பிஇடி டெஸ்ட்டும் பிஎஸ்டி டெஸ்ட்டும் அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரேட் டெஸ்ட்டோடு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, எலிஜிபிள் கேட்டகரி ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 21 வயசுலேருந்து 27 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கான ரிலாக்ஸேஷன் எல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷனெல்லாம் எதுவும் கிடையாது. இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் 10th நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெறும் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே இதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ஹெவி லைன், அதாவது டிரைவிங் லைசன்ஸ் வந்து உங்கள் கையில் இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 3 இயராவது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று வெளியே இருந்தாலும் இருக்கலாம், இல்லைனா கவர்மெண்ட்டுக்குள்ளவும் இருக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ஃபிசிக்கல் டெஸ்ட்டோட ஹைட்டு வெயிட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட் வைஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம சவுத் ரீஜனில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குது அப்படின்றதையும் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் மெடிக்கல் ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹை பார்ட்டை தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரெக்குவயர்மெண்ட் இருக்குது. ஹை வந்து பார்த்திங்கன்னா 6/6 இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ரெக்குவயர்மெண்ட் பண்ண முடியும். எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்மியில் இருந்தாலும் சரி, அண்ட் ஏர்ஃபோர்ஸில் இருந்தாலும் சரி, நேவல் இருந்தாலும் சரி, பட் மெட்ரிகுலேஷன் வந்து நீங்கள் பாஸ் ஆகிருக்கணும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? மெட்ரிகுலேஷன் பாஸ் ஆயிருந்தாலே போதும், சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வேலை கிடைச்சிரும். ஹவ் டு அப்ளை, நீங்கள் வந்து இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சவுத் ரீஜன்லும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணி அந்த இடத்துல வந்து உங்களுக்கு செலெக்ஷன் இருக்கும் அப்படின்றதையும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த டேபிளேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் செக்டர் அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்டர்ன் செக்டர் கீழே வந்து சவுத் செக்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் சவுத் செக்டரில் வந்து உங்களுக்கு சென்னையில் வந்து உங்களுக்கு இந்த லொக்கேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாமும் எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு நடக்கும். இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூஆர், யூடபிள்யூஎஸ், ஓபிசி இவங்களை தவிர்த்து மற்றதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 100 rupees நீங்கள் வந்து ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு இதுக்கான ஒரிஜினல் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இதிலே கொடுத்துருக்காங்க. அண்டு ஃபிசிக்கல் டெஸ்ட்டு, எஃபென்சிவ் டெஸ்ட்டு இதுக்கான
என்னென்ன இருக்குது, ஹை ஜம்ப்பு, லாங் ஜம்ப்பு, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 350 எல்லாமே கொடுத்துருக்காங்க. ட்ரேட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எவ்வளோ கொஷின் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 130 கொஷின் மார்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து குவாலிஃபைடான மார்க் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ மார்க் எடுத்தால் நீங்கள் குவாலிஃபைட் ஆவீங்க அப்படின்றதையும் இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா OMR ஷீட்லேயும் எக்ஸாம் நடக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாகவும் உங்களுக்கு வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கல். இது வந்து 100 மார்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டோ அல்லது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா OMR ஷீட்லேயே வந்து எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஆர்மி, அதாவது இந்தியன் ஏர்ஃபோர்ஸோ, இந்தியன் ஆர்மியோ, இந்தியன் நேவியோ இந்த சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கான மெடிக்கல் எல்லாமே செக் பண்ணிக்குவாங்க. நீங்கள் எந்த ரிக்குவயர்மெண்ட்டும் நீங்கள் வந்து அவங்க வந்து கொடுக்கல, அவங்களே வந்து எல்லாம் செக் பண்ணிக்குவோம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு எப்படி நீங்கள் உள்ளே போனீங்களோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் ஒரே ஸ்டெப் நீங்கள் பேக் வந்தாலே போதும். அதில் வந்து உங்களுக்கு லாகின்ன்ற பேஜ் வரும். இந்த எப்படி லாகின் பண்ணுறது, எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதோட லிங்க்கையும் நான் இதில் கீழே வந்து ஈவினிங் வந்து அட்டாச் பண்ணிடுறேன். சரிங்களா? இதுதான் அப்ளை பண்ணுற லிங்க். இதில் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க, லாகின் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து யூசர் ஐடி லாகின் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் டேரெக்டாக லாகின் பண்ணிக்கலாம். அப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இதுக்கு எப்படி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, லாகின் பண்ணுறது அப்படின்றத ப்ரீஃபாக வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். 10th படித்தவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெறும் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு அவைலபிள் தான். ஸோ கைஸ், தேங்க்யூ.